இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் oracle மெசேஜஸ் பார்க்கலாம். தேவைப்பட்ட கார்ட்ஸ் எடுக்கலாம். நம்ம கார்ட்ஸ் தேவைன்னா கார்ட்ஸ் எடுக்கலாம். இன்னிலேருந்து 3 வீக்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் மெசேஜஸ் தெரிஞ்சுக்கணுமா, இந்த 3 வீக்ஸ் நடக்க போகிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஓகே. இந்த 3 வீக்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம்? சேசிங்னு கேட்குது எனக்கு. சேசிங், பிளெஸ்ஸிங்ஸ், சேலஞ்சஸ், சேசிங், எப்படி சுச்சுவேஷன் செட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், சில விஷயங்கள் மேபி உங்கள் லைஃப்பில் வரப்போக நாட்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. சேசிங், பிளெஸ்ஸிங்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, guidance. Okay, collective reading யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, நான் தான் உங்கள் ஏஞ்சல் டேரோ கார்ட் ரீடர், சைக்கிக், மீடியம். புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் நீங்களே சில விஷயங்களை மைண்டில் போட்டுட்டு இது உங்களுக்கான ரீடிங் சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கான ரீடிங்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும், கண்டிப்பாக தெரிய வரும். ஓ மை காஷ், 3 கார்ட்ஸ். ஓகே, எடுத்துக்கிறேன். இவங்களும் வரணுமா? ஓகே, ஃபைன், எடுத்துக்கிட்டேன். ஓகே, ரீடிங் ஸ்டார்ட் பண்ண நடுவில் வேறு கார்ட்ஸ், மற்ற கார்ட்ஸ் எடுக்கலாம். ஆன் பண்ணேன்னா ஆட்டம் வரப்போகிற ஆட்டம் சீசன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பார்க்குறவங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஆட்டம் சீசன், ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். எப்போவுமே சொல்கிறது தான், ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். புது விஷயங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி எந்த ஒரு லைட், எந்த ஒரு விஷயம் நடக்காத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடந்துகிட்ருக்கு. கடவுள் பண்ணிகிட்ருக்காங்க. சடன் சேஞ்ச். நான் எப்போவுமே என்னோடய ரீடிங்கில் சொல்லிகிட்ருக்கேன். டைமிங் வரும்போது கண்டிப்பாக சடன் சேஞ்ச். ஹாரன் சவுண்ட் கேட்குதா? கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உண்டு. சீக்கிரமே உங்களுடைய ஃபேஸில் ஒரு பிரைட் ஸ்மைல் வரப்போகுது. பார்க்குறவங்களில் யாருனா வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய காட், உங்களுடைய டிவைன், நீங்கள் யாரை பிலீவ் பண்ணுறீங்களோ, ஏஞ்சல்ஸ், அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்பர் 2 சிக்னிஃபிகண்ட், விஸ்வமாதா. நிறைய விஷயமான காசிப்ஸ், நிறைய ஈவில் ஐஸ், ஈவில் திங்ஸ், சில விஷயங்கள் வந்துட்டு உங்கள் காது பட பேசுகிறதும், சில விஷயங்கள் உங்களுக்காக பண்ணுறதும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய இன்ட்யூஷன் பவர், உங்களுடைய நாலேஜ், இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, எது நடந்தாலும் நல்லதுக்கே, அமைதியாக இருப்போன்ற மாதிரி ஃபேஸில் ஒரு ஸ்மைலோட, ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு நீங்கள் உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி. மாதங்கி 42 சொல்ல வந்து மேபி உங்களுடைய ஏஜில் உங்களுக்கு இந்த 42 நம்பர் சிக்னிஃபிகண்ட்டாக, கடவுளே, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சரியா? மாதங்கி, மேல் ஆர் ஃபீமேல், உங்களுடைய ஒரு கம்பீரமான அழகான தோற்றத்தை மீறி உங்களுக்குள்ள நிறைய ஒரு ஸ்கில்ஸ், நிறைய ஒரு விஷயங்கள் அடங்கி இருக்கு. மேபி சில பேர் பார்க்குறவங்க வந்துட்டு ஃபீமேலாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த மேஸ்குலின் எனர்ஜி உங்களுக்குள்ளே அதிகமாக இருந்து நீங்கள் ஒரு மேஸ்குலின் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ
ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலியை வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு நல்லது கெட்டது பார்க்குறது, எந்த விஷயமா இருந்தாலும் எப்படி ஓடி ஓடி வேலை செய்கிறாங்களோ பார்த்து அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியில் ஃபீமேல் இருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் மேஸ்குலின் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபீமேல் அந்த எனர்ஜியும் சேர்ந்த மாதிரி இருந்து நீங்களும் அதிகமாக கேர் எடுத்துக்கிறது, வீட்டில் இருக்க பர்சன்ஸை பார்த்துக்கிறது, நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறது வீட்டில் இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா சில பேர் நீங்கள் மேஸ்குலின் இருக்கிறவங்க நீங்கள் ஃபெமினன் சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். எதனா அவங்களுக்கு கவுன்சிலிங் இல்லை ஏதோ ஒரு ஒர்க், ஒரு ஃபீமேல் சம்மந்தமான ஒரு சில ஒர்க் அந்த மாதிரி பண்ணுற விஷயத்தில் நீங்கள் இருக்கலாம். ஃபீமேல்ஸ் வந்து நீங்கள் மேஸ்குலின் பண்ணக்கூடிய ஏதோ சில ஒர்க் ஜாப் அந்த மாதிரி ஜாப்பில் நீங்கள் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே மேஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நீங்கள் எந்த நேரத்தில் உங்களுடைய கோவம் உங்களுடைய மூவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், எந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக சாந்தமாக இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாமே நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு தேவி, ஒரு ஒரு ஹேண்ட்ஸம், ஒரு அந்த மாதிரி பர்சனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு உங்களை பார்த்தா பயப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு மேலோட்டமாக அமைதியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டெவில் எனர்ஜி, டெவில்னா தப்பான விதத்தில் இல்லை, நல்ல விதத்தில் சொல்கிறேன், ஒரு டெவில் லைக் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல தேவைப்படுமோ அந்த இடத்துல தான் நீங்கள் அந்த விஷயங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எல்லாமே நல்ல விதத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் தான். ஃபியர்லெஸ், மேபி இதெல்லாம் வந்து இந்த 3 வீக்ஸ்க்குள்ளே சில பேர் உங்களுக்குள்ளே இந்த மாதிரியான எனர்ஜி எடுத்துகிட்டு வரதாகவும் இருக்கலாம். சில பேர் நான் இந்த 3 வீக்ஸ்க்கான ஒரு மெசேஜஸ் தானே சொல்கிறேன். நீங்கள் எப்படி எந்த இடத்துல நீங்கள் உங்கள் சிச்சுவேஷன் செட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. கமலாதேவி, நாலேஜ் அதிகமாக கேதர் பண்ணுறீங்க. நிறைய பேர் பியூட்டிஷியன் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், பார்க்குறவங்க பியூட்டி சம்மந்தமான ஒரு கான்சர்ட் சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. மாடலிங்கில் இருக்கிறதா இருக்கலாம். சில பேர் வந்துட்டு அதிகமான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் வந்துட்டு நீங்கள் எப்படின்னா பியூட்டி ஃபீல்டில் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறவங்களாக இருக்கலாம். சில மேபி அந்த மாதிரி யோசிக்கிறதா இருக்கலாம். ஏன்னா ஃபேஷன் மாடலிங் அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு காஸ்மெட்டிக் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்க்குறவங்க சில பேர் நீங்கள் வந்துட்டு வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான ஒரு பர்சனாக, ஒரு காம் பர்சனாக தெரிஞ்சாலும் உங்களுடைய ஃபேஸில் எந்த விதமான ஒரு பயமோ ஒரு சேடான அந்த மாதிரியான விஷயம் எதுவுமே நீங்கள் தெரியப்படுத்துறதில்ல. தெளிவான முகமாக காட்டுறீங்க வெளி உலகத்துக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே அடக்கிட்டு ஒரு தெளிவான முகமாக காட்டுறீங்க. துர்கா காளிகா நம்பர் 11, துர்கா காளிகா. சடன் சேஞ்ச், ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. சடன் சேஞ்ச் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக சடன் சேஞ்ச் இருக்குது. டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. டிஃப்ரெண்ட் ஃபீல்டு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதா இருக்கலாம், ஆக போகிறதா இருக்கலாம். நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜாப்ல வேறு ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கலாம். உங்களுடைய ஃபியூச்சருக்காக நீங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸ் நீங்கள் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம். எல்லாமே ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. சேஞ்ச் ஆன ஒரு விஷயம் எல்லாமே. உங்களுடைய சேஞ்ச் சில விஷயங்கள் நடக்கிறதுல சில பேர் வந்துட்டு ஈவிலைஸ் ஏதோ சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி அவங்களுக்காகவே நீங்கள் சில பேர், எல்லாருக்காக இல்லை, நான் சொல்கிற மெசேஜ் இப்போ சொல்ல போகிற மெசேஜ், சில பேர் வந்து தாந்திரிக் வித்யா அந்த மாதிரியான வித்யா நீங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்லை கற்றுக்கிட்டு இருக்கலாம்.
மேபி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சில சுச்சுவேஷன்ஸ் சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காகவும் உங்கள் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காகவும் இல்லை உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காகவும் சில தாந்திரிக் அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற ஐடியா இருக்கலாம், இல்லை கற்றுக்கிட்டு இருக்கலாம். சில விஷயங்கள் இல்லை வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு அந்த மாதிரியான சில ஐடியாஸ் வரலாம். நீங்கள் உங்களுக்காக சில நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் கற்றுக்கிறதுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி சில பேரோட ஒரு ஈவில் எனர்ஜியில் வந்து தப்பிக்கிறதுக்காக பேஷன்ஸ் இந்த கார்டு இப்போ தான் பார்க்குறேன். பேஷன்ஸ், எல்லாம் அமைதியாக இருங்க. எல்லாமே நடந்துட்டுருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது. உங்களுக்கு இப்போதைக்கு உலகமே அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த மூமெண்ட்டுமே இல்லை, எதுவுமே நடக்காத மாதிரி. ஆனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய விஷயங்கள். ஹை ப்ரீஸ்டர்ஸ் பார்க்குறவங்க ஹை ப்ரீஸ்டர்ஸாக இருக்கலாம், ஹை ப்ரீஸ்டர்ஸ் எனர்ஜியில் இருக்கிறவங்களா இருக்கலாம். சில பேர் வந்து நீங்கள் டேரோ கார்ட் ரீடராக இருக்கலாம், சைக்கிக்காக இருக்கலாம், ஹீலராக இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கான விஷயங்கள் நடக்க தான் போகுது. மேபி நிறைய நியூ திங்ஸ், நியூ விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க. வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக பண்ண போகிறீங்க. கம்பல்சரி கண்டிப்பாக பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. மெஜிஷியன் கார்டு வந்துக்கிட்டே இருக்கு. லைனாக வந்துக்கிட்டு இருக்கு. லைனு கட்டி வராங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகுது. பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. சில பேர் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து வேறு ஒரு ஒர்க், இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு புது விதமான ஒரு ஒர்க் நீங்கள் ஆஃபர் வந்துருக்கலாம். ஏதாவது நீங்கள் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம். எதுனா வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டடி பண்ணலான்ற மாதிரியும் ஐடியா இருக்கலாம். காலிகா, தாந்திரிகா. நான் சில தாந்திரிக் வித்யா கற்றுக்க போகிறதா சொன்னேன் இல்லையா? காலிகா, தாந்திரிகா உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் உங்களுடைய எனர்ஜி, உங்கள் லைஃப் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காகவும் சில பேருக்காக தான் இந்த மெசேஜ். சரியா? நீங்கள் இந்த மாதிரி சில ஆல்ரெடி நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருந்து நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்க்காக சில தாந்திரிக் வித்யாஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். கற்றுக்க போகிறதா இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி கற்றுக்கிட்டு இருக்கலாம். கற்றுக்கிட்டு இப்போ முடிக்க போகிறதா கூட இருக்கலாம் சில பேர். ஓகே, எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறீங்க. எதுவுமே ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனுக்காக நீங்கள் கற்றுக்கல, பண்ணலை. கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப பெரிய நாலேஜ் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிற இந்த வித்யா இல்லை நீங்கள் கற்றுக்கலாம் சொல்லி நினைக்கிற இந்த வித்யா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. சில பேருக்கு அது சம்மந்தமான அவேக்கனிங் கிடைக்க போகுது. கண்டிப்பாக அவேக்கனிங், அது சம்மந்தமான அவேக்கனிங் உங்களுக்குள்ள இந்த நியூ மூன் எனர்ஜியில் உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆக போகுது. கண்டிப்பாக அந்த எனர்ஜியோட இந்த எனர்ஜி கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் எந்திரிக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது மெசேஜஸ்? ஓகே, இந்த ஆரக்கிள் கார்ட்லேருந்து என்ன மாதிரி மெசேஜஸ் உங்களுக்கு டிவைன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நியூ மூன் அண்ட் டாரஸ். இன்னைக்கு நாளில் நீங்கள் என்ன மாதிரியான எனர்ஜி நீங்கள் உங்களுக்குள்ள புதுசாக அவேக்கனிங் ஆகிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாள்லேருந்து 1 இயர் கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஒரு எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எனர்ஜி நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எதனா ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அதில் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும், இல்லை அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யோசித்து அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த விஷயத்த நீங்கள் இன்னும் அதுக்கு கொஞ்சம் பாலிஷ்லாம் போட்டு கொஞ்சம் அப்கிரேட் அதுக்காக நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 1 இயரில் நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரியான டிசிஷன். அதர்வன காளி, பிரத்யங்கரா. Your life will become magical. Wow. Your life will become magical. பிரத்யங்கரா தேவி. ஓகே, நான் சொல்லிட்டு இருக்க மெசேஜஸ்க்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதா? நிறைய பேரோட உங்களோட இன்ட்யூஷன் பவர் இன்னும் அதிகமாக போகுது. இன்ட்யூஷன்ஸ் சில பேர் வந்து தேர்ட் ஐ சக்ரா உங்களுடைய அது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணுறதுனால அதுவும் நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
கொஞ்சம் ஈவில் ஐஸ், ஈவில் பர்சன்ஸ், ஈவில் திங்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் நடந்துட்டு தான் இருக்குது, நடக்க தான் போகுது. அது வரைக்கும் பேஷன்ஸ் அமைதியாக இருங்க. உங்களை தாண்டி உங்களை மீறி எந்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நல்ல வாழ்க்கையும் எதுவுமே தாண்டி போகாது. அது என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் ஒரு லைஃப் நீங்கள் நினச்ச மாதிரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கல அவ்வளோதான் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. மேபி அது உங்களுக்கான லைஃப் கிடையாது. உங்களுக்கான லைஃப் இருந்தால் எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்துடும். அதனால் எதுவாக இருந்தாலும் 2 times நான் இந்த கார்டு பார்த்துட்டேன். ஸோ சேம் இந்த கார்டு எடுத்துடலாம். மந்திர சக்தி நம்பர் 40, மந்திர சக்தி நம்பர் 35 சிக்னிஃபிகண்ட். மந்திர சக்தி நான் பேசிட்டே இவங்க பார்க்கும்போது இந்த கார்டு எனக்கு கண்ணில் வந்துட்டே இருந்தது. லைக் துர்கா காளிகா நான் தாந்திரிக் வித்யா மந்திர சக்தி. உங்கள் லைஃப் லைக் ஒரு மந்த்ரா பண்ண மாதிரி ஒரு மேஜிக்கலான ஒரு லைஃப் உங்கள் லைஃப்பில் நீங்களே சேஞ்ச் பண்ண போகிறீங்க. யூனிவர்ஸ் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க. சில விஷயங்கள் அவேக்கனிங் எனர்ஜி, சில எனர்ஜிஸ் உங்களுக்குள்ளே வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க. எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஒரு மந்திரம் பண்ணி விட்ட மாதிரி ஒரு நீங்களாக எல்லா வேலையும் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களை எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே உங்கள் டிவைன், உங்கள் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், யாரை பிலீவ் பண்ணுறீங்களோ அவங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச், பெரிய லெவல் சேஞ்ச் ஃபினான்ஷியலி உங்கள் லைஃப்பில் எல்லா ஒரு மூளை முடுக்கிலும் என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எல்லா விஷயங்களும் நீங்கள் நல்ல விதத்தில் அப்கிரேட் ஆக போகிறீங்க. என்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக தேர்ட் ஐன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. தேர்ட் ஐ சம்மந்தமாக நீங்கள் யாருன்னா கண்டிப்பாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கிடைக்க போகுது. உங்களுக்கு நாலேஜ் சம்மந்தமாக சில விஷயங்கள், தாந்திரிக் வித்யா, லைக் இந்த மந்த்ரா சக்தி, ஏதோ ஒரு புது மந்த்ரா நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம். சில பேர் மந்த்ரா கற்றுக்கிட்டதா இருக்கலாம். இல்லை இன்னைக்கு நாள் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நேச்சுரலி எதனா ஒரு மந்த்ரா உங்கள் மைண்டில் வந்திருக்கலாம். அதை நீங்கள் இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நடக்குது. எல்லாமே ஒரு ரீசன் தான். எது நடந்தாலுமே ரீசன் தான். அது நல்லதாக நடந்தாலும் சரி, தவறாக நடந்தாலும் சரி, நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலைனாலும் சரி, எல்லாமே ஒரு ரீசன். இப்படி நடக்குதுன்னு கஷ்டப்பட்டு உட்கார்ந்தாலும் ஒன்றும் ஆக போகிற. கடவுள்கிட்ட விட்டுருங்க, கடவுளை ப்ரே பண்ணுங்க. எல்லாமே மாறும். நல்ல விதத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி மாறும். ஓகே, ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் ரீடிங்காக இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.